ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாமோட ஃபர்ஸ்ட் வந்து ஊர் திருவிழா, அதாவது ஹஸ்பண்ட் சைடு ஊர் திருவிழா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறா. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு திருவிழாலாம் அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். ரொம்ப கிட்டக்க தான். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊருக்கு போகும்போது அப்படியே எல்லாம் போட்டு போயாச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா சஷ்டிங்கிறதுனால ஓரளவு ஒதுக்கி வச்சுட்டு வந்து பார்த்திங்கனாக்கா விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மாவு வந்து அம்மா கொடுத்து விட்ருந்தாங்க. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி விட்டுட்டு அவளை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு கீழே அனுப்பிச்சி விட்டுட்டேன். நான் சாப்பிட்டா கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தேன்னா நம்ம ஃப்ரீயாக கொஞ்சம் வேலை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுலாம் ஊட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஹவுஸ் க்ளீனிங் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நாளைக்கு வந்து திருவிழா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 9 o'clock கிட்ட தான் வந்து வீடு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். நான் வீட்டுக்கு ரீச் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock. பாப்பா வந்து அவங்க பாட்டி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. வாசல் வச்சு விளாண்டுருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அடுப்பங்கரையும் க்ளீன் பண்ணியாச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை, ஜாமான் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு விளக்கி போட்டுட்டு வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா வாங்கிட்டு வந்த பாலையும் வந்து காய்ச்சிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து 2 தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கும் வந்து பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அவள் வந்து முழிச்சிருக்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா பால் வந்து குடிக்க மாட்றா. மாட்டுப்பாலும் சரி ஃபார்முலா மில்க் சரி ரெண்டுமே வந்து முழிச்சிட்ருக்க மாட்றா. உங்கள் பேபிஸ்க்கும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி வந்து பாப்பாவுக்கு வந்து பால் கொடுக்கீங்கிறது மறக்காமல் டிப்ஸ் ஃபாலோ எப்படி பண்ணுறீங்கிறதையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் மேலே லாக் பண்ணிக்கிட்டு கீழே வந்து தூங்கியாச்சு. பாப்பா வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பா வந்து பார்த்திங்கனாக்கா அவள் மோஸ்ட்லி நான் எந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா என் கூடவே ஏஞ்சிடுவா. இப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 15 month கிட்ட தான் வந்து நான் எந்திரிச்சு வந்தாலும் தூங்குறா. நான் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சோடனே அந்த சத்தம் கேட்டு டக்குன்னு அவளும் ஏஞ்சி கூட வந்துடுவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இது வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஃபெஸ்டிவல் டைமில் இந்த திருவிழா டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜேன்னு இருக்கும். அந்த டைமே வந்து தெருவெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கலர் கோலம் போட்டு சூப்பராக போட்டுருந்தாங்க. நான் வந்து வாசலில் மட்டும் கூட்டிகிட்டேன். அத்தை வந்து கீழே கூட்டிகிட்டு கோலம் போட்டுட்ருந்தாங்க. எல்லார் வீட்டு வாசலையும் பார்த்திங்கன்னா கலர் கோலம் சூப்பராக இருந்துச்சு. மார்னிங்கே வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ஆரம்பிச்சிது. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக விளையாண்டுட்டு இருந்தா. மார்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பா ரொம்பவே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. அவள் கூட சேர்ந்து நானும் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அவள் கொடுன்னு கேட்டேன். அவள் கொடுக்காம என்னை சுற்றி இருக்க எல்லா சைடுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஜாலியாக அவள் கொடுத்துட்டு இருந்தா. அங்கேயும் ஓடிக்கிட்டு மார்னிங்கே வந்து பேபிஸ் கூட போய் விளையாடும்போது அன்றைக்கி டேவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அன்றைக்கி ஒரு நாளே வந்து சூப்பராக அமையுது. அதுமாதிரி தான் திருவிழா டைமுங்கிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நானும் சாமும் விளையாண்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் வந்து ஜாமான் கொடுத்து விட்ருந்தாங்க வாங்கி. அதை வந்து நைட்டு வந்து நான் எடுத்து வைக்கல, மார்னிங் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃப்ரூட்ஸு, தேங்காய் அந்த மாதிரி ஒரு சில ஜாமான், மளிகை சாமான்லாம் கொடுத்துருந்தாங்க. அது கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கனாக்கா மிளகா வந்து வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. மிளகா தூளும் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன தேவையோ கிராசரி ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. மிளகா வந்து பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து புதுசாக வாங்குகிறோன்னா அந்த கழுவி வந்து திரும்பி காய வச்சு தான் வந்து நம்ம எடுத்து வச்சுப்போம். அந்த பழக்கம் வந்து அம்மாட்ட வந்து முன்னிலேருந்து இருக்குது. அதை பார்த்து நானும் வந்து அப்படி தான் பண்ணுறேன். நீங்கள் வந்து மிளகா வாங்கினீங்கன்னா கழுவிங்களா? அந்த பழக்கம் உங்களுக்கு உண்டா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து மிளகாலாம் கழுவிட்டு வெயிலில் வந்து காய வச்சிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா குண்டூர் மிளகா. ஆந்திராவில் இருக்கும்போது நான் வந்து யூஸ் பண்ணது. நான் ஆந்திராவில் வந்து முன்னாடி, அதாவது சாம் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஆந்திராவில் தான் இருந்தோம். அந்த ஸ்டோரி வந்து நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். சரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அம்மா. அந்த மிளகா வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக கலர் தரும். காஷ்மீரி சில்லி மாதிரி நல்ல கலர் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பைஸியாகவும் இருக்கும், கலரும் நல்லா சூப்பராக தரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா சாமுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மார்னிங்கே வந்து நான் டிஃபன் வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன்னா சாமி வந்துட்டு திரும்பி கோவிலுக்கு போகணும், நம்ம அதனால சமைச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாம்பார் வந்து மாங்காய் சாம்பாரும் எண்ணெய் கத்திரிக்காயும் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அவளுக்கு பசிக்கும்போது ஊட்டிக்கலாம். அந்த டைமுக்கு வந்து ரெடி பண்ண முடியாது.
அதனால் காலையிலே வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பால் குடத்துக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆற்றுக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்படி தான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாமி வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வந்து சாமுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் சுடு தண்ணி போட்டு குளிப்பாட்டிட்டேன். சாம் வந்து அது நல்லா பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கலாம் அங்கேயும் பார்த்துட்டு இருந்தான். வெடிலாம் வெடிப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதை கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாமி வந்து அழைச்சிட்டு வரோம். பால் குடமாக வந்து எல்லா தெருக்கும் சாமி வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து சாமி போனதெல்லாம் பார்த்துட்டு வந்து பாப்பாவை கீழே அழைச்சிட்டு வந்துட்டேன் ரூமுக்கு. அவளுக்கு வந்து என்ன ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராசஸாகவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ வேஸ்ட் சட்டை போடலாமா இல்லை வந்து இது போடலாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரி வேஸ்ட் சட்டை போடுவோம். அவள் வந்து பார்த்திங்கனாக்கா 9 மந்த் 8 மந்த்தில் வந்து போட்டது. அப்புறம் ரொம்பவே லூஸாக இருந்துச்சு, ஃபிட்டாகல. பட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சாம் வந்து சூப்பர் ஃபிட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தால், பார்க்கவே அழகாக இருந்தால். சாமுக்கு வேஸ்ட் சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து சாமி வரும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரெஸ் தான் வந்து வேஸ்ட் சட்டை தான் வந்து பாப்பா போட்டிருந்தா. சாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு திருவிழா. நான் சூப்பராகவே என்ஜாய் பண்ணேன். வெடி வெடிச்சப்போ சாமி வந்தப்போ நல்லா என்ஜாய் பண்ணேன். சாமி வரும்போது நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.